குட் மார்னிங் டியர் அயன் காம்ரேட்ஸ். இன்னைக்கு நான் சொல்ல வர பாடி பில்டர் யாருன்னா டேவ் ஜான்ஸ். டேவ் ஜான்ஸ் தான் யாருன்னா, இவர் ஒரு ரொம்ப ஃபேமஸான பாடி பில்டர் கிடையாது, கொஞ்சம் மோஸ்ட் அண்டர் ரேட்டட் பாடி பில்டர்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய டெவலப் ஆகாமல் இருந்துட்டார். ஆனால் ரொம்ப நல்ல பாடி பில்டரு. நான் சொல்கிறேன் கேளுங்களேன். இவர் வந்து ஒரு ப்ரொபேஷன் ஆஃபீஸர்னா நன்னடத்தை அதிகாரி. எங்கே நன்னடத்தை அதிகாரின்னா, சிறுவர் சீர்திருத்த பள்ளி இருக்குது பார்த்தீங்களா, மைனர் ஜெயில், ரிசப்ஷன் ஹோம்னு சொல்லுவாங்க. சின்ன பையன் 18 வயசுக்குள்ள தப்பு பண்ணுறவங்கள அந்த மைனர் ஜெயிலில் அடைச்சி வச்சுருப்பாங்க. அந்த ஜெயிலில் உள்ள கைதிகளுக்கு வந்து நல்வாழ்வு அளிக்கணும், அவங்களுக்கு நன்னடத்தை அது கொடுக்கணும். நன்னடத்தைன்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து ஒழுக்கம் தான். அந்த டிசிப்ளினும் அந்த பையன்கிட்ட நல்ல ஒழுக்கத்தையும் கடின உழைப்பையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்திட்டா அந்த பையன் வாழ்க்கையில முன்னேறிடலாம் அப்படின்ற ஒரு நல்ல கொள்கை உடையவர் டேவ் ஜான்ஸ். இவர் வந்து ஜெயிலில் இருந்த கைதியை அந்த பையங்களை பூரா என்ன பண்றாரு, ஃபாரின்ல பொதுவாக இன்னைக்கு உள்ள ஜெயிலில் எப்படின்னா, அதாவது சிறை கைதிகளுக்கு வந்து தண்டனை மட்டும் கொடுக்கறது இல்லை, அவங்களுடைய மறுவாழ்வுக்கான எல்லா வேலையும் செய்யறது. அதாவது ரீஹாபிலிட்டேஷன், மறுவாழ்வு, அவங்கள மறுவாழ்வு கொடுக்கணும், அவங்களுக்கு புதிய மறுமலர்ச்சியை கொடுக்கணும். ஜெயிலில் விட்டு அவங்க வெளியே வந்தாங்கன்னா சமுதாயத்தில் மக்களோட கலந்து அவங்களும் ஒரு நல்ல மக்களாக வாழணும். அப்படின்னா அவங்களுக்கு ஜெயிலில் இருக்கும்போதே நல்ல உயர்ந்த கருத்துக்களை சொல்றது, நல்ல தொழிலை பழகி விடுறது. உதாரணமா இப்போ நம்ம ஊர்கள் எல்லாம் பாய் செய்யறது, கேண்டில் செய்யறது, விவசாயம் பண்றது, ஆடு மாடுகள் வளர்க்குறது, பால் கறக்கிறது, இந்த மாதிரியான நிறைய இது ஃபேக்ட்ரிஸ் மாதிரி உள்ள வச்சு மெக்கானிசம் சொல்லி கொடுக்கறது, வெல்டிங், டர்னரு, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டா அவங்க வந்து அந்த ஜெயில் தண்டனை முடிஞ்ச உடனே அவங்க வெளியே வந்து ஒரு லோன் போட்டு இல்லை அவங்க வீட்டில் ஏதாவது கிடைக்கிற பணத்தை வச்சு அவங்க வந்து ஒரு தொழிலை செஞ்சு வாழ்ந்துடலாம். அந்த மாதிரியான அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு ஏற்படுத்துறதுல இந்த டேவ் ஜான்ஸ் வந்து நிறைய இளைஞர்களை வந்து அந்த மாதிரி மறுவாழ்வு படுத்தியிருக்காரு. மிக சிறந்த ஒரு அதிகாரி, நல்ல பாடி பில்டரு. எப்படி இருக்காரு பாருங்க. 1977 மிஸ்டர் அமெரிக்கா வாங்கினவர், 78 மிஸ்டர் யூனிவர்ஸ், நாபாலா மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கினாரு. 5 அடி 9 அங்கலாம், 215 பவுண்டு, இவர் 100 கிலோ ஒட்டி இருப்பாரு. ரொம்ப சிறந்த ஒரு அதிகாரி. 1945 பிறந்தவர், 1986 இறந்துறாரு. 41 வயதுலேயே, இளம் வயதுலேயே இறந்துட்டார். அதான் மோஸ்ட் அண்டர் ரேட்டட் பாடி பில்டர். இவரை பற்றி அதிகமாக தெரியாது, ஆனால் ஒரு நல்ல பாடி பில்டர். நிறைய படங்கள் இவரை பற்றி இருக்கு. ஆனால் நான் சொல்றதுக்காக இது ஒன்று மட்டும் எடுத்து வச்சேன். பாடி பில்டர்ஸ் நீங்கள் மறந்துடாதீங்க, நல்ல பாடி பில்டர்.